Hello students, welcome back. இப்போ வந்து நம்ம ஒரு 2 component system of silver and lead இந்த system பற்றி பார்ப்போம். 2 component system of silver and lead. Previously வந்து 1 component system of water பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரே ஒரு working fluid water மட்டும்தான், அது என்னென்ன ஃபேஸில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அண்ட் அதை பற்றின அந்த டிரான்சிஷன் டயக்ராம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு காம்பனண்ட்டு அது என்னென்ன ஃபேஸில் எக்ஸிஸ்ட் ஆகி சாலிட் சொல்யூஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த ஃபேஸ் டயக்ராமில் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் டயக்ராமில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க அண்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து காம்போசிஷன். ஃப்ரம் லெஃப்ட் சைட்லேருந்து வந்தோம் அப்படின்னா 100% ஆஃப் சில்வர்லேருந்து 0% ஆஃப் பிபி. லெஃப்ட் சைடில் வந்து இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஆஃப் சில்வர் அண்ட் 0% ஆஃப் பிபி இருக்கும். அந்த அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்டில் வந்து 80% ஆஃப் சில்வர் அண்ட் 20% ஆஃப் பிபி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த டுவர்ட்ஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இந்த காம்போசிஷன் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் டயக்ராமில் வந்து மூணு ஃபேஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட், செகண்ட் வந்து லிக்விட் ப்ளஸ் சாலிட் ஏஜி, அதாவது சில்வர் வந்து சாலிடாக இருக்குது, லிக்விட் வந்து நம்ம பிபி லெட். ஓகேங்களா? அண்டு இந்த சிஸ்டம் வந்து சாலிட் பிபி சாலிட் லெட் ப்ளஸ் லிக்விட் ஃபேஸ் ஆஃப் சில்வர். ஸோ இந்த மூணு ஃபேஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓன்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இன்னும் டீப்பாக பார்ப்போம். இப்போ ஆஸ் ஆஃப் டைம் பீயிங் நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபேஸ் டயக்ராம் அப்படின்றது வந்து ஒரு லிக்விட் வந்து சாலிட் ப்ளஸ் சாலிட் 2, சாலிட் 1 ப்ளஸ் சாலிட் 2, ஒரு லிக்விட் வந்து சாலிட் 1 ப்ளஸ் சாலிட் 2 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆகி எந்த பாயிண்டில் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு அந்த இதுக்கு பேர் டெம்பரேச்சர் பேர், அந்த ப்ரெஷர் பேர் வந்து எலக்ட்ரிக் டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து இங்கே லிக்விடாக இருக்குது, ஓன்ற பாயிண்டில் வந்து சாலிட் ஏஜி ப்ளஸ் லிக்விடும் சாலிட் பிபி ப்ளஸ் லிக்விடும் ரெண்டு ஃபேஸாக வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு லிக்விடு வந்து சாலிட் 1 ப்ளஸ் சாலிட் 2 அப்படின்னு செப்பரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து இப்போது எலக்ட்ரிக் பாயிண்ட். அது என்ன டெம்பரேச்சரில் நடக்குதோ, எந்த டெம்பரேச்சரில் அது இந்த டிரான்சிஷன் நடக்குதோ அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அந்த காம்போசிஷன் பேர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், எலக்ட்ரிக் டெம்பரேச்சர். அது என்ன டெம்பரேச்சரில் நடக்குது? 576 கெல்வினில் நடக்குது. எலக்ட்ரிக் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்போசிஷன் லெட் அண்ட் சில்வர் சிஸ்டமில் வந்து 2% சில்வர் அண்ட் 97.4% லெட். ஸோ இந்த காம்போசிஷன் இருக்கும்போது மட்டும்தான் எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இதை பற்றி என்னென்னு பார்த்துட்டோம், எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸ் ரூல் அப்ளை பண்ணி என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இங்கே கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, O2A அண்ட் O2B ரெண்டு கர்வ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கர்வ்லையும் ஃபேஸ் டயக்ராம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கர்வில் வந்து ரெண்டு ஃபேஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரெண்டு ஃபேஸஸ் லிக்விட் அண்ட் சாலிடு, இந்த சாலிட் சொல்யூஷன் ஃபேஸ் ரெண்டு இருக்குது. ஸோ வந்து காம்பனண்ட்டும் ரெண்டு தான், ஏன்னா லெட்டு அண்ட் சில்வர் ரெண்டு காம்பனண்ட்டோட சாலிட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிற ஃபேஸ் டயக்ராம் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு காம்பனண்ட் லைன் எக்ஸிஸ்ட், அந்த கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க இடத்துல வந்து ரெண்டு ஃபேஸஸ் இருக்குது. ஸோ 2 - 2 + 1 ஏன் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் அலாங் த டெம்பரேச்சர் வந்து இது வேரி ஆகாது, நம்ம காம்போசிஷன், நம்ம கொடுக்குற காம்போசிஷன் மட்டும்தான் வந்து இங்கே வேரி ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 100% ஏஜி அண்ட் 0% லெட் இருக்க இடத்துலேருந்து நம்ம இந்த கர்வ் போட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் தான் வந்து நடக்குது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ அதனால் வந்து இங்கே அந்த வேரியபிள் வந்து 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ 2 - 2 + 1ன்றது வந்து யூனிவேரியன்ட். எங்கள் கர்வ்ஸில் வந்து இது வந்து யூனிவேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து இந்த எலக்ட்ரிக் பாயிண்ட், ஓகேங்களா, எலக்ட்ரிக் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த எலக்ட்ரிக் பாயிண்டில் நம்ம கிப்ஸ் ஃபேஸ் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து
இங்கே வந்து 3 காம்போனன்ட் மூணு ஃபேஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. 1 2 and 3 3 ஃபேஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. 3 ஃபேஸஸ் ப்ளஸ் காம்போனன்ட்ஸ் 2 ஏஜி அண்ட் பிபி ரெண்டு காம்போனன்ட் ப்ளஸ் வேரியபிள் 1. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 வேரியன்ட்னு கிடைக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு 0 வேரியன்ட்னு கிடைக்குது. இதுதான் வந்து 2 காம்போனன்ட் சிஸ்டம் ஆஃப் ஏஜி அண்ட் பிபி சிஸ்டம்.